ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் சாங்சுரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை போகிற ரோட்டில் வெள்ளோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க பெரியவங்களுக்கு 25 ரூபாயும் சிறியவர்களுக்கு 15 ரூபா பக்கமாக சார்ஜ் பண்ணுறாங்க. மணி பிளான்ட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி நிறையா பேர்ட்ஸ் மாதிரியான உட்டனில் நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா பொம்மைகள் அது சம்மந்தமான பிக்சர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா செவுத்தில் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து லோ பட்ஜெட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவே இருக்கும். இது காமன் செவுத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பறவையை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட நேம் தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கேன்டீன் வியூ. கேன்டீன் பார்த்திங்கன்னா காலையில் 10 o'clock ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 o'clock வரைக்கும் இருக்குன்ட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது மாதிரியான ஒரு பிளேஸு. இங்கே பட்டாம்பூச்சி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், எங்கேயும் நம்ம கண்ணுக்கு படுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள். நான் எதுக்கும் க்ளோஸில் போய் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள். அதோட வியூவே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள ஃபன் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசா, ஊஞ்சல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. கரண்ட்டாக இப்போ போட் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேர்டு உட்காந்துருக்கு பாருங்கள். ஒரு 360 டிகிரி பக்கமாக சுற்றி தண்ணி தாங்க இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்மர் சீசனை விட வின்டர் சீசனில் வர பாருங்கள். ஏன்னா சம்மர் சீசனில் வந்துட்டிங்கன்னா அவ்வளோக்கான பேர்ட்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. தண்ணி அந்தளவுக்கு இருக்காது. வெள்ளோடு முடிஞ்சாலும் கப்புள்ஸ் தான் வந்திருந்தாங்க. எப்படி பாருங்கள், எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், இங்கேயும் நிற்கிறான் பாருங்கள். இது ஒரு பேர்டோட கிளிக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது நீர் வாத்து. இது ஐ திங்க் இது கொக்கு இல்லை நாரை சம்திங் நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு வியூ. நிறையா ஓரளவுக்கு நாங்கள் போயிருந்தப்போ தாமரைகள்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு. தாமரைப்பூ. இது பேர்ட்ஸே க்ரியேட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹார்ட் ஷேப்பில் நிறையா பேர்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்பி வேலிக்கு இந்த பக்கம் இருந்து தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இறங்க முடியாது தண்ணியில். நீர் வாத்துன்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவே இருக்கும். ஒரு குட்டி பிக்சரு பாருங்கள். ஸோ இது பாருங்கள், அது நீர் வாத்துன்னு நினைக்கிறேன். நிறையா பேர்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதுவும் பேர்டை பற்றி தெரியல அப்படின்னா இவங்களே நிறையா அதை பற்றின சம்திங் வச்சுருந்தாங்க. பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே ஒரு பேர்டு அழகாக வந்து உட்காருது பாருங்கள். அது ஒரு ஷாட் வச்சிடலாம். அழகாக உட்காருது பாருங்கள். அப்படி உங்களுக்கு நிறையா மேபி நடக்க முடியல அப்படின்னா அங்கங்கே சேர் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கேயே உட்காந்து பார்க்குற மாதிரியா இருக்கும். நாங்கள் போகிற டைமில் மழை வேறு வந்துருச்சு. இங்கே 2 பேர்டு உட்காந்துருக்கு பாருங்கள். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை போகிற ரோட்டில் வெள்ளோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான வியூ. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஈரோட்டில் 1 day ட்ரிப் போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இருந்துக்கலாம். ஐ மீன் 6 to 6 வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இருந்துக்கலாம். பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முற்றிலும் பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இந்த சைடு தனியாக நீங்கள் எதுவும் கேமரா கீது எடுத்துகிட்டு வந்தீங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வியூலாம் பாருங்கள். கடைசி ஒரு தத்துவத்தோடு முடிச்சிருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.